வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை நிறைய பேர் மாவு வச்சு செஞ்சுருப்பீங்க, பச்சரிசி மாவு எடுத்து பதப்படுத்தப்பட்ட மாவு வச்சு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். எப்பயுமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டு கூடவே மக்காச்சோள வடை செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மக்காச்சோள அடை போட்டிருப்போம். சில பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நீங்கள் அடை. இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். ஏன்னா இப்போ சீசன் இப்போ நமக்கு கிடைக்கும் போது ரொம்பவே செஞ்சு கொடுக்கலாம். மக்காச்சோளம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மாதிரி மதர் ஃபீடிங் பண்ணுறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடை நல்லா கிறிஸ்பாக மொரன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கலர் நல்லா அழகாக இருக்குது. இந்த வடையை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பார்த்துடலாம். வடை நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பாக இருக்குது. சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே முருவாக இருக்குது. எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நம்ம சோளத்தை உரிச்சு வச்சுருந்தோம்னா டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ஒரு காஃபி டீயோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா பால் கொழுக்கட்டை நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இங்கே அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி 5020 இட்லி அரிசிங்க. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ நான் அரிசியை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5020 இட்லி அரிசியை. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாங்க பால் கொழுக்கட்டைக்கு. இப்போ இங்கே ஒரு 3 மூலி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை நம்ம பற்ற போட்டு பால் புழிஞ்சிக்கலாம். இப்போ தேங்காவை நம்ம பற்ற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓட்டிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ தேங்காய் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ ஒரு துணி போட்டு புழிஞ்சிக்கணும். துணி போட்டு புழியும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பாலும் நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம புழிஞ்சு வச்சுட்டோங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிறத திரும்பியும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டோங்க. மீதி 2 தடவை போட்டு 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் சேர்த்து ஒரே பாத்திரத்துலேயே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம். நல்லா சக்க மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு வெல்லம் சேர்க்க போகிறோங்க. வெல்லம் நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோம். ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம் நம்ம. இப்போ தேங்காய் பால் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் இருக்கிற பாலாக நம்ம அளந்துடலாங்க. இதை அளக்கணும்னு இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக இப்போ அளக்கிறேன். 1 2 ஒரு 3.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்த கிளாஸில் 3.5 கிளாஸ் அளவுக்கு பால் இருக்குது. அது இப்போ தனியாக இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். நீங்கள் கிராம் கணக்கில் கேட்குறீங்க சில பேர். இது வந்து 200 கிராம் அரிசி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரிசியை நல்லா மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. தண்ணி வந்து நிறைய ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் தண்ணியை நல்லா கம்மியாக தான் ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கணும். அப்படி உங்கள் மிக்சியில் மையிலனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் மாவு வந்து நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்களாம், எங்கள் மாமியார் ஆகட்டும் எங்கள் அம்மாவாகட்டும் யாராக இருந்தாலும் இட்லிக்கு அரிசி போடும்போதே என்ன பண்ணிடுவாங்க, அரிசியை கூட போட்டுருவாங்க. கொஞ்சம் பால் கொழுக்கட்டைக்காக இருக்கட்டும் உப்பு உருண்டைக்காக இருக்கட்டும் அரிசியை கொஞ்சம் ஒரு கை அளவு கொஞ்சம் கூட போட்டுருவாங்க. போட்டுட்டு அவங்க அரைக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதுலேருந்தே வந்து பால் கொழுக்கட்டையும் பண்ணிடுவாங்க. ஒரு நேரம் உப்பு உருண்டையும் பண்ணுவாங்க. அவங்களுக்கான இட்லிக்கு அளவு தெரியும் எவ்வளோ இட்லி நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. இப்போல்லாம் நம்ம வந்து இதை மாதிரி தான் செஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாவை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது துணி எடுத்துக்கலாம். நம்ம மாவு வேக வைக்கிறதுக்குன்னு ஏதாவது துணி வச்சுருப்போம். இப்போ பால் புழிஞ்சதுக்கெலாம் துணி, இந்த மாதிரி துணியில் இந்த மாவை சேர்த்துடலாங்க. இது வந்து காடா துணி. இப்போ யூஸ் பண்ணுறது வந்து காடா துணி. அந்த மாவு அவிக்கிறது பால் புழியறதுக்கு எடுத்த துணி வந்து அது கொஞ்சம் நைஸாக இருக்கும். இது கொஞ்சம் காடா துணின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போயிட்டு மாவு அவிக்கிறதுக்கு, இடியாப்ப மாவுலாம் அவிக்கிறதுக்கு துணின்னு கேட்டோம்னாவே நமக்கு கொடுப்பாங்க. நாங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் காதி பவனில் வாங்குவோம், காதி கிராஃப்டில். இப்போ இதில் மாவு சேர்த்துட்டு இந்த துணியில் அப்படியே துணி இது பண்ணிவிட்டு இப்படி நம்ம பண்ணோம்னா இதில் இருக்கிற ஈரப்பதம் அரிசி மாவில் இருக்கிற ஈரப்பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது மாவு
கிரைண்டர்லேருந்து நம்ம மாவு எடுத்தாலும் அப்படி தான் பண்ணணும். துணியில் போட்டு இப்படி இப்படி பண்ணிட்டோம்னா அந்த தண்ணிலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிலாம் இழுத்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இங்கே அதுக்குள்ளே நம்ம பால் அளந்து வச்சுருக்கோம். பாலை ஸ்டவ்வில் ஆன் பண்ணிடலாம். இங்கே வெல்லம் வந்து கரைஞ்சாச்சு, நம்ம கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ துணியில் மாவு போட்டு வச்சுருக்கேங்க, அதை எடுத்துடலாம். துணின்னா நான் போடும்போது வேறு துணி இருந்துச்சு, இப்போ என்ன வேறு துணி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த துணியில் நான் மாவு போட்டேன். மாவு வந்து ஏன் இதில் ஒட்டிடுச்சுன்னு எனக்கே தெரியல. ஃபுல்லும் அப்படியே மாவு பார்த்திங்கன்னா மாவு வந்து அதில் வந்து நல்லாவே ஒட்டிடுச்சு. துணி வந்து இன்றைக்கி தான் புதுசாக யூஸ் பண்ணுறதுனால சுட தண்ணியில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஒட்டிடுச்சா அப்படின்னு தெரியல. எனக்குலாம் அரிசியோட வாட்டமான்னு தெரியல. அதனால் இப்போ அப்புறமா துணி வந்து இப்போ தேங்காய் பால் புழிஞ்ச துணியை வந்து அப்புறம் நல்லா கசக்கி கலந்துட்டு எங்கள் வீட்டுக்கார அயன் பண்ணி கொடுத்தாரு. துணியை உடனே காயணும்னு சொல்லிவிட்டு அந்த அயன் பண்ணதுக்கப்புறம் இதில் போட்டு எடுத்தோடனே நல்லா வந்துடுச்சு மாவு. இப்போ இங்கே இந்த மாதிரி நல்லா பந்து போல் தாங்க மாவு வரும். இந்த துணியில் ஏன் எனக்கு ஒட்டுச்சுன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இங்கே தேங்காய் பால் நம்ம ஊற்றி வச்சுருக்கிறது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் இங்கே நான் முறுக்கச்சி எடுத்திருக்கேன். இந்த தேன்குழல் அச்சு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். இதில் மாவு சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பால் நம்ம 2ஆம் பால் 3ஆம் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. இதை மாதிரி நமக்கு வர்றதுக்காக தான் அந்த தண்ணி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம துணியில் போட்டு ஒத்தி எடுக்கணும். இப்போ அப்படியே சுற்றி புழிஞ்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பாதி ஈடு புழிஞ்சு எடுத்துடலாம், அப்புறம் மீதி புழிஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு பிழிஞ்சது மாவு வெந்து மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம கரண்டி போடாமல் இருப்போம். இப்போ பிழிஞ்சு நமக்கு நல்லா கொதிக்குது தேங்காய் பால். இப்போ நம்ம உள்ள மாவு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அது பாருங்கள், நல்லா நீட்டாக அழகாக வெந்து. ஃபஸ்ட்டு ஒரு ஈடு புழிஞ்சிட்டு நல்லா கொதி வந்து மாவு வெந்திருக்கு. இப்போ திரும்பி அடுத்த ஈடு புழிஞ்சிக்கலாம். நான் ஏன் இப்போது ஒரு ஈடை நம்ம புழிஞ்சிக்கணும்னா எல்லாத்தையும் மொத்தமாக புழிஞ்சிட்டோம்னா எல்லாமே சேர்ந்து போயிட்டு நமக்கு அப்படியே உருண்டை கட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 2-3 ஈடாக பிழிஞ்சோம்னா எல்லாமே நல்லா அழகாக வெந்து இருக்கும். இப்போ தேன்குழாச்சில் பிழிஞ்சு விட்டதும் நல்லா வெந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த மாவில் நம்ம உருட்டியும் போடலாம். நம்ம நார்மலாக நம்ம பச்சரிசி மாவில் உருட்டி போடுற மாதிரியும் இதை மாதிரி உருட்டியும் போடலாம். அதனால தான் நான் உருட்டியும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா வெந்தாச்சு. நம்ம இப்போ இதில் வெள்ளை கரைச்சில் வடிகட்டிடலாம். வீட்டில் வேறு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் வடை வேற சுடணும். நம்ம வெள்ளை கரைச்சல் சேர்த்து வடிகட்டினதுக்கப்புறம் நமக்கு கொதிக்கணும். எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுரும் அப்படியே ஒன்று சேர்ற போல். இப்போ நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கணும். நான் ஏற்கனவே அந்த மாவில் துணி ஒழுங்காக எனக்கு வர்றதுனால அதில் ஒரு டென்ஷன், அதனால மறந்தே போயிட்டேன். நீங்கள் சேர்க்கும் போது நமக்கு புளிஞ்சு விடும்போதே அப்பயே உப்பு சேர்த்துருங்க. ரவுண்டு ஒரு 2 சிட்டி உப்பு சேர்த்தா தான் நமக்கு ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுத்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி 2 மக்காச்சோளம் எடுத்துக்கலாங்க. இதை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மக்காச்சோளத்தை உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே உரித்து கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இஞ்சி துண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு நீங்கள் இதை வேணுன்னா பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துங்க. நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது கூட சேர்த்துட்டு இதை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஓட்டியாச்சு. மிளகா, சோம்பு, இஞ்சி துண்டு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மக்காச்சோளத்தை சேர்த்துடலாம். கழுவி வச்சுருக்க மக்காச்சோளம் சேர்த்து நம்ம ஒரு 2 ஓட்டினாவே நமக்கு மஞ்சிரும். ரொம்ப மழைன்னு மாவாட்டம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கொரகொரப்பு இருக்கணும். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இங்கே அதுக்குள்ளே ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் வடை போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கடாயில். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். நான் ஜஸ்ட்டு யாராவது ஒரு விருந்தாளி வராங்க, நம்மக்கிட்ட வீட்டில் மக்காச்சோளம் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த வடையை போட்டுடலாம். பருப்பு எதுவும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி கடலைப்பருப்பு மசால் வடையெல்லாம் சாப்பிடும்போது சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இப்போ சோளத்தில் அது இந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இது கூட பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு 2 சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 மக்காச்சோளம் எடுத்துருந்தோம், அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம மாவு நல்லா கலந்து வச்சிட்டோம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மசால் வடை மாதிரியே இருக்குது மாவு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை உருட்டி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம வடையை தட்டிடலாங்க. இப்போ நம்ம போட்ட விட ஒரு பக்கம் வெந்து லேசாக இருக்குது. நம்ம அப்படி லேசாக திருப்பி விட்டுறலாம். இப்போ நமக்கு வடை வெந்தாச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டையும் மக்காச்சோள வடையும் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நடுவில் வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. மாவு வந்து நமக்கு துணியில் ஒட்டிக்கும் போது பால் கொழுக்கட்டை பாருங்கள், நம்ம செஞ்சு முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வடை போட்டோம். அப்படியே நல்லாவே இருக்குது. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸ்வீட் வந்து வேணால் 1.25 கிளாஸ் போட்டேன். ஸ்வீட்டு நல்லா ஃபுல் ஸ்வீட் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணால் 1 கிளாஸ் கூட வெல்லம் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வடை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது, கலர் நல்லா அழகாக இருக்குது. டேஸ்ட் பார்த்துடலாம். வடை நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பாக இருக்குது. எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நம்ம சோளத்தை உரிச்சு வச்சுருந்தோம்னா எண்ணெய் சட்டி ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா எல்லாம் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.